ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி இவங்க 1 ஏக்கர் இலவசமாக தராங்க, 1 ஏக்கர் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். For land buying and selling, for promotion, promoting your land, promoting your sites, contact my number, call my number. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேபடியே உங்கள் லேண்டை விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம், லேண்டை விற்கிறோம் வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா, அதுவும் பெரிய ஃப்ரண்டேஜோட புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டில் தாங்க கவர் ஆகும். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, நெல் பயிர் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ தண்ணி வளம் நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெட் சாயிலான மண் தான் உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கை தெரியுது பார்த்தீங்களா, அந்த கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பொதார்லேருந்து ஃபுல்லாக அப்படியே வருங்க. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. அந்த பொதார் மாதிரி முள் மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கேருந்து அந்த பனைமரம் அப்படியே அதில் ஃபுல்லாக ஒரே பாக்ஸாக வந்துடும் உங்களுக்கு. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா, தார் ரோடு முகப்பு 200 அடி வருங்க உங்களுக்கு. நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ், 180 இருந்து 200 அடிக்குள்ளே வருவாங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நெல் பயிர் உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கிள் ஓனருங்க, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. டோட்டல் பவுண்ட்ரி நான் கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 1 to 1.25 மணி நேரத்தில் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எல்லாம், அதுவும் கம்மியான ஏரியா சேல்ஸு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பஸ் போகிற ரூட்டுங்க. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். ஒரு 150-200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டில் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள், ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் வால்வு திறந்தாலே தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH பைபாஸ் இருக்குங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா செங்கல்பேட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் வந்துட்டிங்கன்னா மேல்மருவத்தூர் அடுத்தது தொழிற்பேடுன்னு வரும். மேல்மருவத்தூர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழிற்பேடுன்னு சொல்லிட்டு ஒரு NH பைபாஸில் ஊர் வரும். அந்த ஊரில் நீங்கள் NHலேருந்து ரைட்டு திரும்பி வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துடலாங்க. யாருக்கு அந்த வில்லேஜ் தெரியலையோ நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடுறேங்க. மேல்மருவத்தூர் அடுத்தது தொழிற்பேடுன்னு வரும். அந்த NH பைபாஸ்லேருந்து ரைட்டு நீங்கள் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 12 to 13 கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திரும்பி சொல்கிறாங்க, தார் ரோட் டச்சு, அதுவும் புஞ்ச லேண்டுங்க உங்களுக்கு. மண் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண். இப்போ இவங்க விவசாயம் பண்ணுறதுனால
மண் வந்து உங்களுக்கு மேபி கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியலாங்க. ஏன்னா நெல் பயிர் போட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கிறதுனால அந்த சாயிலோட டைப்பு வந்து உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டல்லாக கம்மியாக தெரியலாம். பட் ஆனால் மண்ணோட இதுக்கு இந்த லேண்டு வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி டிராக்டர் வச்சு இந்த நெல் பயிர் போடுறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நல்ல சூப்பரான மண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டுங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்திங்கன்னா புஞ்ச லேண்டு. கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு. ஏன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. நீங்கள் இந்த லேண்டை வந்து 2 பேராக கூட ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன லொக்கேஷனே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல்மருவத்தூர் அடுத்து தொய்பேட்லேருந்து ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரைட் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாங்க NH பைபாஸ்லேருந்து. ஸோ இப்போ எனி டைம் பஸ் போகிற ரூட்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் வில்லேஜெலாம் பக்கமாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் வந்து தோப்பு மாதிரி அமைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு பண்ணை நிலமாகவும் அமைச்சிக்கலாங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை விவசாயமும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணைலாம் போகிறதுக்கு நல்லா சூப்பரான லேண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து கோழி பண்ணைலாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாங்க. ஸோ ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே நீங்கள் தாராளமாக போடலாம் ரோட் டச்சிலே இருக்கிறதுனால. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 51 சென்ட் இருக்குங்க. ஆஸ் பிரகாரம் ரெக்கார்டு பட்டா டாக்குமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 51 சென்ட் இருக்குது. 1 ஏக்கர் வந்து இவங்க எப்படி ஃப்ரீயாக தராங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஏக்கர் இருக்குங்க. 1 ஏக்கர் 51 சென்ட் இருக்குது. அந்த 1 ஏக்கர் 51 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 51 சென்ட் மட்டும் பட்டா டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடும். தார் ரோட் டச்சு ஃபுல்லாமே கவர் ஆகிடும் உங்களுக்கு. அந்த 1 ஏக்கர் ஃப்ரீயாக தராங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இவங்களோட அனுபவத்தில் இருக்குங்க. புறம்போக்கு லேண்டு அது வந்து இவங்க அனுபவத்தில் இருக்கிறதுனால இவங்ககிட்ட எப்படி இருக்கோ அது சேல் பண்ணுறப்போ அதே மாதிரியே உங்களுக்கு சேல் பண்ணிடுறாங்க. அந்த லேண்டை வந்து நீங்கள் அனுபவிச்சிக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, அதுவும் பின்னாடி தான் இருக்குது. தார் ரோட் டச்சில் பார்த்தீங்கன்னா இந்த 51 சென்ட் வந்து பட்டா லேண்டு வந்துடும். இந்த லேண்டுக்கு பின்னாடி பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் புறம்போக்குங்களை சொன்னல அது வந்து இவங்க அனுபவத்தில் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 சென்ட் வந்து 16 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாருங்க. 16 lakhs சொல்கிறாரு. நீங்கள் அந்த 1 ஏக்கர் ஃப்ரீயாக தான் தராங்க, அதுக்கு எதுவும் அமௌண்ட் இல்லை. இந்த 51 சென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 லட்ச ரூபா சொல்லி 15.25 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாரு. என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தரேங்க. மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணி பேசி வாங்கி தரத்துக்கு. அதே மாதிரியே தொடர்ந்து வீடியோ லோ பட்ஜெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு, கம்மியான பட்ஜெட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில்